கள்வனின் காதலி. அத்தியாயம் 51. காலை பிறை. முத்தையன் பிடிபட்ட அன்றிரவை சிவராத்திரியாக கழித்தவர்கள் பலர் இருந்தனர். அவர்களில் கல்யாணி ஒருத்தி என்று சொல்லவும் வேண்டுமோ? பொய்மயமான இந்த உலகத்தில் எந்த ஒன்றை அழிவில்லாத உண்மை என்று கல்யாணி எண்ணியிருந்தாளோ அது இன்று பொய்யாய் போய்விட்டதை அவள் கண்டாள். துன்பமயமான இந்த வாழ்க்கையை எந்த ஒரு இன்பத்தை கருதி அவளால் சகித்து கொண்டிருக்க முடிந்ததோ அந்த இன்பம் வெறும் மாயக்கனவு என்பதை அவள் அறிந்தாள். முத்தையனுடைய காதல் பொய்யாய் போய்விட்டது. அவனுடன் தான் இன்ப வாழ்க்கை நடத்துவதை பற்றி கட்டியிருந்த ஆகாயக் கோட்டையெல்லாம் சிதறி விழுந்தன. ஆஹா, இத்தனை காலமும் காணல் நீரையல்லவா தேடியலைந்து கொண்டிருந்தோம். என்ன பேதமை! அன்று சாயங்காலம் அவளுடைய காதில் விழுந்த ஊரார் பேச்செல்லாம் ஒவ்வொன்றாய் ஞாபகம் வந்தது. திருடன் பிடிபட்டதன் காரணத்தை பற்றி 2-3 விதமான வதந்திகள் பரவியிருந்தன. இந்த பக்கத்தில் யாரோ ஒரு பெண் பிள்ளை அவனுக்குச் சிநேகமாம். அவள் தான் பரிசு தொகைக்கு ஆசைப்பட்டு அவனை காட்டிக் கொடுத்து விட்டாளாம் என்று ஒரு வதந்தி. அதெல்லாம் இல்லை, போலீசாரே ஒரு அழகான தாசியை பிடித்து அனுப்பி முத்தையன் அவளுடைய மோகத்தில் ஆழ்ந்திருக்கும் போது பிடித்து விட்டார்களாம் என்று இன்னொரு வதந்தி. படுகைக்காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த இடைப்பையன் ஒருவன் காட்டு வழியாக ஒரு பெண் பிள்ளை, ரொம்ப அழகான பெண் பிள்ளை போனதை பார்த்ததாகச் சொன்னதன் பேரில் இம்மாதிரி வதந்திகள் எல்லாம் கிளம்பியிருந்தன. கல்யாணி அன்று மத்தியானம் கொள்ளிடத்துக்கு போய் குளிக்காமல் திரும்பி வந்த சமாச்சாரம் ஊரில் எல்லோருக்கும் தெரியுமாதலால் அவளிடம் திருடன் பிடிபட்ட விருத்தாந்தத்தை பற்றி பேசுவதற்காகவே பலர் வந்தார்கள். முத்தையனுக்கு கல்யாணியை கொடுப்பதாக முன் ஒரு பேச்சு இருந்தபடியால் அவளுடன் இதை பற்றி வம்பு வளர்ப்பதில் அவர்களுக்கு ஒரு சுவாரஸ்யம். ஆனால் கல்யாணியோ தான் ஒரு வார்த்தை கூடச் சொல்லாமல் அவர்கள் சொல்வதையெல்லாம் மட்டும் ஆவலுடன் கேட்டு கொண்டிருந்தாள். இரவு தூக்கமில்லாமல் புரண்டு கொண்டிருந்த போது மேற்சொன்னதெல்லாம் கல்யாணிக்கு நினைவு வந்தது. வதந்திகளுக்கும் உண்மைக்கும் எவ்வளவு நெருங்கிய சம்பந்தம் என்பதை எண்ணி அவள் திகில் அடைந்தாள். கோர்ட்டு விசாரணையின்போது ஒருவேளை தன்னுடைய ரகசியம் வெளியாகி விடுமோ? முத்தையனை காட்டிக் கொடுத்தது இவள் தான் என்று தெரிந்து விடுமோ? அந்த பிராமணன் பரிசு தனக்கே வேண்டுமென்று ஆசைப்பட்டு ஒருவேளை வெளியிடாமலிருக்கலாம். ஒருவேளை அவன் சொல்லிவிட்டானானால் அது முத்தையனுக்கு தெரிந்து போய்விடுமே.